بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இந்த உலகெல்லாம் படைத்து பராமரித்து வரக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இம்மார்க்கத்திற்கு இறுதித்தூராக அனுப்பப்பட்ட அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தாபின்கள் மீதும் தபோ தாபின்கள் மீதும் இன்று வரை இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக என பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து மனிதர்கள் வாழ்வதற்காக வேண்டி வல்ல இறைவன் பல்வேறு பொருட்களையும் உலகத்தில் பல்வேறு தேவைகளையும் படைத்து அதுக்கான பராமரிப்புகளையும் இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இறைவன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கங்கள் குறித்து திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்காட்டு. அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே மனிதர்கள் எதற்காக படைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், மனிதர்களை இந்த உலகத்திலே வாழ்வு செய்வதும் மரணிக்கச் செய்வதும் உலகத்தை அவர்களுக்கு ஒரு தேர்வு கூடமாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறார். அப்போ மனிதர்களுக்கு இந்த உலகத்தை தேர்வு கூடமாக இறைவன் அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தேர்வு கூடத்தை விட உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்வோடு இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இனி உலகத்திலே பல்வேறு தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு மாதிரியாக எதிர்கொள்வார்கள். கல்லூரியில் பயிலக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த கல்லூரி காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த தேர்வுகளை ஒரு மாதிரியாக எதிர்கொள்வார்கள். அதை போன்று இன்னும் குரூப் 2 எக்ஸாமு, நீட் இது போன்ற தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு மாதிரியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த தேர்வு அறைக்கும் சாதாரண வகுப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், நிறைய வித்தியாசங்கள் காண முடியும். தேர்வு அறை என்று சொன்னால் சில கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கும். அந்த கட்டுப்பாடுகள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த தேர்வு அறையில் அமர்ந்திருக்கும். சாதாரண ஒரு வகுப்பறைக்கு ஒரு மாணவர் செல்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யும், அவருக்கு பெரிய அளவிற்கு கட்டுப்பாடெல்லாம் இருக்காது. பக்கத்தில் சக மாணவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஏதேனும் சந்தேகம் வகுப்பறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதேனும் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய மாணவரிடத்தில் அதை கேட்டு என்ன செஞ்சுக்கலாம், சரி செஞ்சுக்கலாம். இல்லை அந்த வகுப்பறையில் ஏதாவது ஒரு தேவை ஏற்படுது என்று சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய மாணவரிடத்திலிருந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் தேர்வு அறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படியெல்லாம் இருக்காது, கடுமையான கட்டுப்பாடு இருக்கும். மாணவர்களுக்கு மத்தியில் பெரும் ஒரு கேப் விட்டுருப்பாங்க. மாணவன் திரும்பி யார்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த தேர்வுக்கான நேர அவகாசங்கள் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் இவர் என்ன செஞ்சிடக்கூடாது, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும். இப்படி பல கட்டுப்பாடுகள் எல்லாம் போடப்பட்டு கொண்டிருக்கும்.
எப்படி இந்த தேர்வு அறையில் பல கட்டுப்பாடுகள் போடப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்வுகளை எதிர்கொள்கிறோமோ அதே போன்று வல்ல இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு அமைத்திருக்கக்கூடிய இந்த தேர்வு அறையில் என்ன செய்கிறான், பல்வேறு கட்டுப்பாடுகள் நமக்கு போடுறான். இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இந்த தேர்வையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கான அனுமதி இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இறைவன் புறத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறது, இந்த தேர்வு அறையில் இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்று சொல்லி சில கட்டுப்பாடுகளும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்தும் சில கட்டுப்பாடுகள் பொருந்திருக்கக்கூடிய இந்த தேர்வறைக்கும் உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்வறைக்கும் உலகத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அந்த தேர்வறை, அதற்கும் 2 வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், உலகத்தில் நாம் எழுதக்கூடிய அந்த தேர்வறைக்கு சென்றோம் என்று சொன்னால் டெட் ஆஃப் லைன் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு தேர்வுக்கு போறீங்கன்னு வச்சிங்க, குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு நேர அவகாசம் என்று கொடுப்பாரு. சில தேர்வறைக்கு போகிறோம்னு சொன்னால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது, அதற்கான நேர அவகாசங்கள் என்று சொல்லி கொடுக்கப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தேர்வறை இருக்கு பாருங்க, இதோடைய டெட் ஆஃப் லைன் நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த தேர்வறையில் நாம் இருக்க போகிறோம், எப்போ இந்த தேர்வறையுடைய முடிவு நாள் வருகிறது, எப்போ அந்த தேர்வு நமக்கு முடிய இருக்கிறது என்று சொல்லி அந்த எண்ட் ஆஃப் லைன் என்ன தெரியாது, நமக்கு தெரியாது. அதே உலகத்தில் இருக்கக்கூடிய தேர்வறைக்கு ஒரு 3 மணி நேரம் தேர்வுக்கு நாம் போகிறோம் என்று சொன்னால், இப்போ உதாரணத்திற்கு 10 மணிக்கு தேர்வுக்கு செல்கிறோம், 3 மணி நேரம் தேர்வு, 11, 12, 1, இந்த 3 மணி நேரம் இருக்கக்கூடிய இடத்துல 1 மணி நேரத்தை அந்த மாணவன் வீணடித்து விட்டான் என்று சொன்னால், 2 மணி நேரத்தை அந்த மாணவன் வீணடித்து விட்டான் என்று சொன்னால், எஞ்சி இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தில் என்ன செய்யலாம், கொஸ்டின் பேப்பரை வச்சு எதெல்லாம் எழுத முடியுமோ எழுதி அந்த 1 மணி நேரத்தில் அவன் பாஸ் ஆகிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் அவனால் செய்து விட முடியும். ஏன், அந்த வாய்ப்பு அவனுக்கு தெரிகிறது. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, இவ்வளோ நேரம் எதுவும் எழுதாமல் இருந்துட்டோம், வீணடிச்சிட்டோம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த வாய்ப்பை வீணடித்து விட்டோம், நாம் இது போன்று வீணடித்தோம் என்று சொன்னால் நாம் ஃபெயில் ஆகிடுவோம், நஷ்டவாளி ஆகிடுவோம். அதனால் எஞ்சி இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், அந்த தேர்வறையில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரை எழுதி ஓரளவுக்கு நமக்கு தெரிந்ததை எழுதி எப்படியாவது பாஸ் ஆகிறதுக்கான முயற்சியை எடுப்போம் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய நாம் அப்படி முயற்சி செய்யலாம். ஆனால் இந்த டெட் ஆஃப் லைன் தெரியாமல் நமக்கு இருக்கிறத, நாளைக்கு நன்மையை செஞ்சிடலாம், நாளைக்கு வணக்க வழிபாடுகளை செய்திடலாம், இறைவன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை நாளைக்கு நாம் கடைபிடித்தலாம் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மை விட பெரும் நஷ்டவாளி ஆரம்பிக்கிறது. இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதா? இந்த தேர்வறையில் டெட் ஆஃப் லைன் தெரிகிறனால ஒரு நாள் சுதாரித்து கொண்டு என்ன செஞ்சிடலாம், எப்படியா பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்வு மையத்தில் நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்ற செய்தியை நாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை முதல் உணர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இது குறித்து திருமறை குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறார், எந்த ஆத்மாவும் எந்த இடத்தில் மரணிக்கும் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாது நாம் எங்கே மௌத்தாக போகிறோம், எந்த நேரத்தில் நமக்கு மரணம் வர இருக்கிறது, நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்லி யாரும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யாது, நமக்கு எப்போது மௌத் வரும் என்று தெரியாது. இன்றைய அமர்ந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவோமா, இந்த தொழுகையில் நம்மளால் பங்கெடுத்து கொண்டு இந்த ஜமாத்தை நிறைவேற்ற முடியுமா என்று சொல்லி யாராலும் சொல்ல இயலாது. ஜும்மா முடித்து மதிய உணவுக்கு வீடு திரும்பிடுவோமா என்று சொல்லி தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை வெறுமனே வாய் வார்த்தைகளாகவோ திருமறை குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய போதனையோடு நிறுத்தி கொள்ளாமல் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களை வைத்தும் நண்பர்களை வைத்தும் சக இருக்கக்கூடிய கொள்கை சகோதரிகளை வைத்தும் நமக்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறோம். எப்போ மரணன்றதெல்லாம் உனக்கு சும்மா என்ன செய்யலை சொல்லி சொல்லி பயப்படுத்திக்கிட்டு இல்லை, உன் கூட வாழ்ந்திருக்கக்கூடிய சகோதரன் உனக்கு முன்னால் மறைஞ்சிருக்கிறான். முதல் நாள் கல்லூரிக்கு சொல்கிறார்கள், 2 மாணவர்களும் ஒன்றாக கல்லூரியிலிருந்து படித்துவிட்டு வீடு திரும்புகிறார்கள். திடீரென்று சொல்லி மறுநாள் காலையில் பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய நண்பன் மரணித்து விட்டான் என்று செய்தி வருகிறது. வீட்டில் உடன்பிறந்திருக்கக்கூடிய தாய் தன்னோடு சேர்ந்து இரவு உண்ணவும் உண்கிறாள். காலையில் எழுந்து வேலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய் இடத்துல போய் சொல்லலாம் என்று சொல்லி காலையில் தன்னுடைய தாயை எழுப்ப சொல்கிறான். தாய் மரணித்திருக்கிறான். தன்னுடைய தந்தை ஆசையோடு வார்த்தையோடு நம்மளை பருவாரி வாழ்த்தி தன்னுடைய வளர்த்திருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை இடத்துல போய் எத்தனையோ பிள்ளைகள் நைட்டு உணவென்று உண்டுட்டு மறுநாள் காலையில் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் தந்தை இழந்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் வாப்பா நைட்டு ஃபோன் பேசினாருங்க,
காலையில் போன் அடிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் பாப்பாவுடைய நண்பர் அடித்து சொல்கிறார், உன்னுடைய தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உங்களுடைய தந்தை மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மௌத்துடைய விஷயத்தை வெறுமனே வாய் வார்த்தைகளால் சொல்லாமல் தன்னுடைய உறவினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் எச்சரிக்கை நம்ம கொடுக்குறோம். எப்பா உனக்கு கொடுத்துருக்கூடிய இந்த அவகாசம் இருக்கு பாரு, தேர்வு மையம் இருக்கு பாரு, உனக்கு நான் அவகாசத்தை கொடுத்து உனக்கு அதற்கான வாய்ப்பை கொடுத்து மன்னிப்பு பெறுவதற்காக வேண்டி நன்மையை பெற்றுக் கொள்வதற்காண்டி உனக்கு நான் அவகாசத்தை கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய நண்பன் முந்தி கொண்டான், உன்னுடைய தாய் முந்தி கொண்டாள், உன்னுடைய பிள்ளை முந்தி கொண்டது என்று சொல்லி ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒருவரும் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்த நிலையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் சுயபரிசீலனை செய்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்யக்கூடிய நேரத்தில் இப்லீஸ் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்குறான்? இறைவன் மூலமாக கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நேரத்தில் கூட மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அலட்சியம் எப்படிமா இருக்கிறது? இன்னைக்கு ஒரு வேளை நேரத்தை தொழுகை மிஸ் பண்ணிட்டோம் என்று சொன்னால் அடுத்த வேலையை தொழுகை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் இப்லீஸ் போடக்கூடிய எண்ணம் என்ன? அதான் இன்னைக்கு தொழுகை விட்டுட்டோமே, அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்டுவோம், நாளையிலேருந்து அந்த தொழுகையை பூர்ணப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி எண்ணம் மனித இடத்துல வருகிறதா இல்லை? நாளை என்ற தினத்துக்குள்ள நமக்கு மரணம் வந்துருச்சுன்னு அல்லாஹ் இடத்துல கேள்வி இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. ஏன் இந்த தொழுகையை நீ நிறைவேற்றவில்லை என்று சொல்லி அல்லாஹ் நம்மளை விசாரிப்பானே. அல்லாஹ் குடித்திருக்கக்கூடிய இந்த அவகாசத்தின் மூலம் நம்முடைய தேவைகளை சரியான முறையில் நாம் பயன்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் விசாரணை இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்யாத நிலையில் நாம் மரணித்தோம் என்று சொன்னால் இது குறித்து அல்லாஹ் உறுப்பினர் மறுமையில் விசாரிப்பான் என்று சொல்லி அந்த பய உணர்வு ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய நபித்தோழர்கள் இந்த செய்தியை உணர்ந்து இந்த தேர்வு கூடத்தில் நாம் இறைவனுடைய அருளை கொண்டு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் சரியான முறையில் தமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அது அத்தனையும் கடைபிடித்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் அறிவிப்பு செய்கிறார்கள். தபூக்குடைய போர்க்களத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஆயத்த பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தபூக்குடைய போர்களத்துடைய அந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது என்று சொன்னால் கடுமையான முறையில் பஞ்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது, கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது, உஷ்ண நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா போர்களை விட இந்த தபூக்கு பேருக்கு குறிப்பாக பேரை வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த போருக்கு இன்னொரு பேரும் சொல்கிறார்கள், கடுமை நிறைந்த போர் என்று சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில் அன்றைய பஞ்சத்தில் இருக்கிறார்கள். அவருடைய உணவு தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறது, கடுமையான உஷ்ண நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்திலே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். யார் இந்த போருக்காக வேண்டி அவருடைய பொருளாதாரத்திலிருந்து அவருடைய செல்வங்களிலிருந்து இந்த போரை வலுப்படுத்துவதற்காக வேண்டி யார் உதவி புரிகிறார்களோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையில் அந்த சூனத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதை விட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த போருக்கு செல்லக்கூடிய மக்களுக்காக வேண்டி ரோமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணறை வாங்கி யார் தூர்வாரி வப்பு செய்து கொடுக்கிறாரோ இவருக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை சொன்னதுதாங்க தாமதம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ரோமா கிணற்றை விலை கொடுத்து வாங்கிவிட்டு தூர்வாரி விட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கிணற்றை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செஞ்சு கொடுத்துட்றேன், எனக்கு அந்த சூனம் இருக்கு என்று சொன்னீங்கல்ல, எனக்கு மறுமையில் இருக்கக்கூடிய அந்த சூனத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னீங்கல்ல,
நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் அந்த சூனத்திற்காக வேண்டி, அந்த சூனத்தை ஜன்னத்தை நான் அடைவதற்காக வேண்டி இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த கிணற்றை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃபு செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, யார் இந்த போருக்காக வேண்டி, அந்த பலத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, ஆயுதங்களுக்காக வேண்டி, அதற்கான செலவினங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் பொருள் தருகிறார்களோ அவருக்கும் சூனம் இருக்கு என்று சொன்னார்களே. வீட்டில் இருக்கக்கூடிய 1000 திரகங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே போட்டு விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அந்த சூனம் தேவை. நீங்கள் சூனம் இருக்கிற என்று சொன்னீர்களே, இந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் போர் கொள்ளுங்கள், போருக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்ன வார்த்தைக்காக வேண்டி உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு செய்திருக்கக்கூடிய காரியத்தை பாருங்க. அவருக்கு இந்த உலகம் பெரிதாக தெரியல. இந்த உலகத்திலிருந்து நாம் எப்பொழுது பிரியம் என்பதை செய்தியை உணராமல் நமக்கு எப்போது வேண்டாலும் மரணம் வரலாம் என்ற செய்தியை உணர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் நழுவிட்டக்கூடாது, அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தருணத்தை நான் நழுவிட்டக்கூடாது, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை விட்டோம் என்று சொன்னால் நாம் நஷ்டவாளியாக ஆகிடுவோம் என்ற செய்தியை உணர்ந்து இப்படி நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில் அதற்கான நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி, அந்த ஜன்னத்தை அடைவதற்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நன்மை குறித்து தன்னுடைய மனிதர்களிடத்தில், அடியாரிடத்தில் ஆர்வமூட்டக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். சாதாரண என்ன செய்யல, அல்லாஹ் ரப்பல் நன்மைகளை செய்யுங்க செய்யுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் நன்மை செய்யுங்கள் என்று கூட சொல்லலை. சாரிவு, நீங்கள் விரைந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கூடிய இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் விரைந்து என்ன செய்யுங்க, நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அதை போன்று இன்னொரு வார்த்தையை பார்த்து சாபிக்கோ, நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய அவகாசம் இருக்கு பாருங்க. இந்த தேர்வு என்பது குறைந்த காலத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய வாய்ப்பா இருக்கு பாருங்க. இதில் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி போட்டி போட்டுக்கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் இது போன்ற நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நம்ம வாழ்க்கையை சுயபரிசனம் செய்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மையை பெற்றுவதற்காக வேண்டி நம்முடைய நேர காலங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் உலக தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி அவருடைய நேர காலங்களை செலவழித்து அதற்கான தேவையை நாம் போக்க வேண்டிய காலம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை ஆற்றுவதற்காக வேண்டி நம்முடைய நேர காலங்களையும் நம்முடைய செல்வங்களையும் எப்படி நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோமோ, இதை போன்று அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்தை அடைவதற்காக வேண்டி, சூனத்தை அடைவதற்காக வேண்டி, மறுமை நாளின் பொழுது, விசாரணை நாளின் பொழுது அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நம்முடைய காலங்களை எப்படி செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பரிசோதனை செய்து பாருங்கள். இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்து வாழ்ந்திருக்கக்கூடிய நபித்தோழர்கள் இந்த காலத்தை அற்பமாகவே கருதினார்கள். அந்த அளவு உணர்வு இருந்தாங்க. நமக்கு நிலையான உலகம் கிடையாது. இது இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் சென்றோம் என்று சொன்னால் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் அதை அப்படி உணர்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பத்ருடைய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீரர்களை ஆர்வமூட்டி கொண்டிருக்கிறார்கள். வீரர்களை அந்த போரில் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வீரத்தை மூட்டக்கூடிய வகையில் சில வார்த்தைகளை சொல்லி ஆர்வப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூனத்தை தயார் செய்து உங்களுக்கு கண்ணு முன்னால் சூனம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால்
உங்களுக்காக வேண்டி வானங்களை விட பூமியை விட மிக விசாலமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சூனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழரிடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் விரைந்து போருக்கு செல்லுங்கள், உங்களுக்காக வேண்டி விசாலமான சூனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கூடிய மாத்திரத்திலேயே உமைர் பின் ஹமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பூமியை விட இந்த வானத்தை விட விசாலமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சூனம் ஒன்று தயாராக இருக்கிறதா? எல்லாத்தை விட பிரம்மாண்டமானது அந்த சூனம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமாப்பா, இது என்ன உலகம், இதை விட இங்க இருக்கிறதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு சூனத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான், அதற்காக நீங்கள் விரைந்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நபி தோழர் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், பாக என்று சொல்லிவிட்டு விரைந்து அந்த போர்க்களத்துக்காண்டி செல்ல இருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், என்னப்பா ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று பிரயோகிச்சு, என்ன வார்த்தை? பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கூடிய நேரத்தில் பேரித்தம்பழத்தை தூக்கி எறிந்து விட்டு பகு என்று சொன்ன என்ன வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை சூனம் இருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னீர்களே, இந்த சூனத்தை அடைவதற்கு இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் என்னை விட நஷ்டம் இயலாது, இந்த தூக்கி எறிந்து விட்டு நான் அந்த சூனத்தை நோக்கி செல்கிறேன் என்று சொல்லி அந்த போரிலே சென்று எதிரிகளை வீழ்த்தி அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் இந்த நபி தோழர். பேரித்தம்பழத்தை சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்க போகுது? பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு மிஞ்சி போனால் எவ்வளவு நேரம் எடுக்கும்? நோன்பு துறக்கிறதுக்கு உட்கார்ந்துருப்போமே, இமாமம் அந்த பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு பாபு சொல்லுவதற்காண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டார் என்று சொன்னால் உடனே அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடாம ஆரம்பித்தோம் என்று சொன்னால் பாபு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேரித்தம்பழத்தை ஒன்று முழுசாக முழுங்கிடுவோமா இல்லையா? இதுக்கு ஏதாவது நேரங்காலம் எடுக்க போகிறதா? இதுக்கு ஏதாவது அவகாசம் எடுக்க போகிறதா? எந்த அவகாசமும் இல்லை, எந்த நேர காலமும் போல. ஆனாலும் அந்த நபித்தோழர் எதை உணர்ந்தார் என்று சொன்னால், இதற்குள்ள நம்மளுடைய தேர்வு காலம் இந்த அவகாசம் முடிக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் நஷ்டவாளி ஆடுவோமே. அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளி யார் இருக்க முடியும் என்று சொல்லி உணர்ந்து அந்த அளவுக்கு விரைந்து என்ன செஞ்சாங்க, அதை போன்று ஷஹீதா கூடுவதற்காக வேண்டி சூனத்தை அடைவதற்காக வேண்டி அந்த நபித்தோழர்கள் ஆர்வம் காட்டியிருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் நம்மளால் பார்க்கிறோம். அப்போ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இந்த செய்தியை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? இன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்விடத்தில் தௌபா பெறுங்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அவகாசத்தை, நம்முடைய டெட்லைன் எப்போ என்று நமக்கு தெரியலை. நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏராளமான பாவங்களை நாம் செய்திருப்போம். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு கோருங்கள். இறைவா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவகாசத்தில் கடந்த காலங்களிலே நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏனைய பாவங்களை செய்து விட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்திடு இறைவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு கேளுங்கள். இனி வரக்கூடிய காலங்களிலே, இனி வரக்கூடிய நேரங்களிலே இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை சீராக்கி அல்லாஹ்வுடைய பாதையிலும் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல பணிகளை செய்யக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல தான தர்மங்களை செய்து அதற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலும் நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைய வேண்டும். இது ஒரு வித்தியாசம். இந்த உலக தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தில் ஒன்று என்ன, டெட்லைன் எப்போ நமக்கு தெரியாது. அந்த டெட்லைன் உலக தேர்வில் எழுதக்கூடிய நேரத்தில் டெட்லைன் நமக்கு தெரியும். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்வு கூடத்தில் நம்மளுடைய டெட்லைன் தெரியாது. இது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்ன, உலக தேர்வில் எழுதக்கூடிய நேரத்தில் ஒரு வேளை நாம் ஃபெயில் ஆகிவிட்டோம் என்று சொன்னால், உலக தேர்வு எழுதக்கூடிய நேரத்திலே நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு இன்னொரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கப்படும். அரியர் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, ரீ எக்ஸாம் சொல்லுவாங்க, இதுக்கு பல பேர்கள் இருக்கிறது. இன்னொரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த தேர்வு எழுதி என்ன செஞ்சிடலாம், இன்னொரு முறை பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்வு கூடத்தில் நமக்கு ரீ எக்ஸாம் என்பதே கிடையாது, மறு வாய்ப்பு என்பதே கிடையாது.
நமக்கு குறிப்பிட்ட கால அவகாசமும் குறிப்பிட்ட தவணையும் வந்து விட்டது என்று சொன்னால், நமக்குடைய மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால், நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால், நமக்கு எந்த ஒரு மறுவாய்ப்பும் வழங்கப்படாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் வாயிலாக பல்வேறு இடங்களில் நம்மளிடத்தில் பேசுகிறார். அதில் மனிதர்கள் மறுமை நாளில் விசாரணை நாளின் பொழுது அல்லாஹ்விடத்தில் புலம்பக்கூடிய காட்சி சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. எதற்கு இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லணும்? மனிதர்கள் எச்சரிக்கை மூட்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வர்கிட்ட இந்த வார்த்தைலாம் சொல்கிறாங்க. மனிதர்கள் புலம்புவார்களாம், இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்துரு, நான் நல்ல அமல்களை செய்துவிட்டு கொஞ்சம் அவகாசத்தையும் கொஞ்சம் காரணத்தையும் கொஞ்சம் காலத்தையும் எனக்கு கொடுத்து என்று சொன்னால், நான் நல்ல அமல்களை செய்துவிட்டு நல்ல உபகாரங்களை செய்துவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வை விசாரணை நாளின் பொழுது அல்லாஹ்விடத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அப்போ அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் நீ அனைத்தும் பொய்ப்பித்து விட்டாய், நீ உண்மையிலேயே இறையச்சத்தோடு நீ வாழக்கூடிய மனிதனாக நீ இருந்தாய் என்று சொன்னால், உலகத்திலே உனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீ என்ன செஞ்சிருப்ப? எல்லா நல்லறங்களும் செய்திருப்ப. இப்போ நீ சொல்லுவது இறையச்சத்தோடு நீ சொல்லல, என்னுடைய விசாரணைக்கு பயந்து சொல்கிறாய், நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைக்கு பயந்து நீ சொல்கிறாய், அனைத்தும் உன்னுடைய கண் முன்னால் எடுத்து காட்டுப்பட்டதுக்கு பின்னால் நீ சொல்கிறாய், இது அத்தனையும் பொய் வார்த்தை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிராகரித்து விடுவான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் பதில் கூறக்கூடிய விஷயத்தை சொல்கிறான். ஏன்பா உனக்காக வேண்டிய அவகாசங்கள் வழங்கப்பட்டதில்ல? 30 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தில்ல, 40 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தில்ல, 50 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தில்ல, 60 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தில்ல, இப்போ எல்லாம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விடாமல் இப்போ வந்து கேட்குறியப்பா என்ன என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் நிராகரிக்கக்கூடிய காட்சியை அந்த திருமறை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அளவுக்கு பார்க்குறீங்களா இல்லையா? அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பை இப்படி மனிதர்கள் தவறிவிட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இதை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு அவகாசம் கொடுத்துருக்கிறான். நமக்கு முன்னால் எத்தனையோ மனிதர்களை மரணிக்க செய்யப்பட்டு நமக்கு எச்சரிக்கை மூட்டி கொண்டு நம்முடைய இந்த அவகாசத்தை கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவன் வழங்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு தேடுங்கள், நமக்கு எப்பொழுது மரணம் வந்து விடும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு அச்சுணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஈமானோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க முடியும். மரணம் தானே, இன்னொரு 2 வருஷம் ஆகும், இன்னொரு 3 வருஷம் ஆகும், இன்னொரு 4 வருஷம் ஆகும் என்ற ஒரு மமதையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நோய் வந்துருச்சுங்க, நமக்கு டாக்டர் சொல்லிட்டாரு கேன்சர் உங்களுக்கு வந்திருக்கு, இன்னும் 1 மாத காலம் தான் நீங்கள் உயிர் வாழ்வேன்னு சொல்லிட்டாரு. வீட்டில் படுத்தபடிக்கு ஆயிட்டோம். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிங்க மாறும்? எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே, உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே, இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இயன்ற அளவுக்கு நன்மைகளை செய்துவிட்டு செல்வோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவமன்னிப்பு கேட்க மாட்டோம். அப்படிப்பட்ட நிலை தாங்க நம்முடைய நிலை. நாம் என்னமோ நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா இருக்க போகிறோம்? நோய் வந்தால் தான் நம்ம மௌத்தாக போகிறோம் என்ற கேரண்டி ஏதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எந்த நேரத்திலும் எப்படி வேண்டாலும் மரணம் வரலாம்ல. அந்த சிந்தனை உணர்ந்து மரண எச்சரிக்கையோடு உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதிகமான நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் உணர முடியும். இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தேர்வு மையத்தில் இறைவன் வழங்கக்கூடிய இந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொண்டு இயன்ற அளவுக்கு நன்மை செய்து மரணிக்கக்கூடிய நன்மாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கு தந்துருக்கும் என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாகுதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.